வெல்கம் டு வெரைட்டி சமையல். இன்றைக்கி நம்ம வெரைட்டி சமையலில் பார்க்க போகிற ரெசிபி கிராமத்து முறையில் கருவாடு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் காய்கறிகள் ஒரு 1/4 கிலோ அளவு எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்காய். நெக்ஸ்ட்டு வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு தக்காளி நறுக்கினது. பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு. புளி நான் எலுமிச்சை பழம் சைஸு நான் புளி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கருவாடு நான் 8 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் வாழை கருவாடு தான் எடுத்துருக்கேன். வாழை கருவாடு தான் உங்களுக்கு இந்த மாதிரி காய்கறி போட்டு குழம்பு பண்ணால் நல்லாயிருக்கும். அதை நீங்கள் சுடு தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன். வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன். இது கூட கருவேப்பிலை ஒரு 1 இனுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு கருவேப்பிலை தான் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கினது ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் பொன்னிற கலர் வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணிங்க. இப்போ நம்மளுக்கு வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பூண்டு ஒரு 10 பல்லு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பூண்டை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி ஒரு தக்காளி பொடியாக நறுக்கினது. இப்போ இந்த தக்காளிக்காக நான் கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். இந்த குழம்புக்கு ஓவரால் நான் கல்லுப்பு ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் கல்லுப்பு ஆட் பண்ணும்போது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கருவாடு சேர்க்கறதால கருவாடுலேயும் நம்மளுக்கு உப்பு இருக்கும். அதுக்காக நீங்கள் பார்த்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளியை ஓரளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம காய்கறிகளை ஆட் பண்ணிக்கலாம். முருங்காய், உருளைக்கிழங்கு, நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கருணக்கிழங்கு, வாழைக்காய் இந்த மாதிரி காய்கறிகள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இது நம்மளுக்கு நல்லா வேகட்டும். அதுக்காக இப்போ க்ளோஸ் பண்ணி நீங்கள் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நீங்கள் வேக வைங்க. இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு காய் ஒரு 80% நம்மளுக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த குழம்புக்கு வேண்டிய மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். நான் குழம்பு மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணுறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ இந்த மசாலாலாம் ஒன்று சேர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி தக்காளி வதங்கும் போதவே நம்ம சால்ட் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இப்போவே நீங்கள் உப்பு காதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இதை கவர் பண்ணி ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் இதை நல்லா நம்ம கொதிக்க விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 5 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு குழம்பு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு நம்மளுக்கு குழம்பு எல்லாம் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓரளவுக்கு கொஞ்சம் திக்கான படத்துக்கு வர வரைக்கும் நீங்கள் குழம்பு குடிக்க விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கருவாடு ஆட் பண்ணிடலாம். நம்ம கருவாடு ஆட் பண்ண உடனே நம்ம ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் கொஞ்சம் குழம்பை குடிக்க விடுங்க. ஏன்னா ரொம்ப நீங்கள் குடிக்க விட்டிங்கன்னா கருவாடு ஃபுல்லாக உங்களுக்கு குழம்புலே கரைஞ்சிடும். இப்போ அகைன் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் மட்டும் நீங்கள் குழம்பு கொதிக்க விடுங்க.
இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நமக்கு குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அந்த கருவாடோட ஸ்மெல் வந்து உங்களுக்கு நல்லா நீங்கள் சமைக்கும் போது தெரியும், நல்ல மனம் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழம்பை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்புக்கு வந்து சாப்பாடுக்கு, தோசை, இட்லிக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதுக்கு வந்து சைட் டிஷ் கூட தேவைப்படாது, இந்த குழம்பு மட்டும் போதும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணால் என்னோட லேட்டஸ்ட்டான வீடியோஸை நீங்கள் உடனடியாக பார்க்கலாம். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு. தேங்க்யூ.